Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம exercise 1.2ல 4th sum பார்க்க போறோம். 4th sumல என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Represent each of the given relation by an arrow diagram, graph, a set in roster form wherever possible. அதாவது கொடுத்திருக்கக்கூடிய செட்டை வந்துட்டு arrow diagram, graph, roster form இந்த மூணுத்துலயும் வந்துட்டு represent பண்ண சொல்றாங்க. First subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க? அதாவது first தமிழ்லயும் பார்த்துக்கோங்க. அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறை. இந்த மூணு மெத்தட்லயும் வந்துட்டு நம்மள சம் எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? x, y x, y கொடுத்திருக்காங்க. x = 2y ன்னு சொல்லிருக்காங்க. x வந்துட்டு என்னன்னு சொல்லிருக்காங்க? x belongs to 2, 3, 4, 5. y யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? y belongs to 1, 2, 3, 4 ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்கிறது எழுதிக்கலாம். x ஓட வேல்யூ x = 2y ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ y ய வந்துட்டு நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? y = x/2 ன்னு எழுதலாமா? இங்க மல்டிப்ளைல உள்ள 2 ஆப்போசிட்ல போறப்போ டிவிஷன்ல போகும். y = x/2. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? x belongs to ன்னு சொல்லிட்டு 2, 3, 4, 5 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ இங்க இருக்கக்கூடிய x க்கு ஒவ்வொரு டேர்மா நம்ம வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ x ஓட வேல்யூ 2 ன்னு இருக்கறப்போ என்ன கிடைக்கும் y ன்னு பாத்தீங்கன்னா y = 2/2. அதாவது இந்த x க்கு பதிலா இந்த 2ங்கற டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2/2. 2 டேபிள்ல 2 கேன்சல் பண்ணா 1 அப்போ 1 தான் ஆன்சர். அடுத்து என்ன இருக்கு? 3 இருக்கா? x ஓட வேல்யூ 3 ஆ இருக்கும்போது y ஓட வேல்யூ என்ன? x க்கு பதிலா 3 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3/2. இது எதுவும் பண்ண முடியாது. அதை அப்படியே வெச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 4 ஆ இருக்கும்போது y ஓட வேல்யூ என்ன? y = 4/2. இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ல 4 வந்துட்டு 2 டைம்ஸ். அப்போ ஆன்சர் 2. அடுத்து x ஓட வேல்யூ 5 ஆ இருக்கும்போது y ஓட வேல்யூ என்ன? x க்கு பதிலா 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 5/2 கிடைக்கும். இப்போ நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து ரெண்டு வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கு. ரெண்டு வேல்யூஸ் நார்மல் நேச்சுரல் நம்பர்ல இருக்கு. இப்போ பாருங்க இந்த x ஓட வேல்யூ 2 ன்னு இருக்கும்போது y ஓட வேல்யூ 1 ன்னு ஒன்னு கிடைச்சிருக்குது. அதே போல x ஓட வேல்யூ 4 இருக்கும்போது y ஓட வேல்யூ 2 ன்னு ஒன்னு கிடைச்சிருக்குது. சரியா? இப்போ வந்துட்டு நம்ம இத வந்துட்டு என்ன பண்ணலாம்? क्वेश्चनல கொடுத்திருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் arrow diagram கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து graph கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் roster form போடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் arrow diagram அப்படிங்கறப்போ என்ன எழுதணும்னா முதல்ல இத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா எழுதிக்கலாம். x ஓட வேல்யூ 2 ஆ இருக்கும்போது y ஓட வேல்யூ 1. இதுதான் நமக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்துட்டு x ஓட வேல்யூ 4 ஆ இருக்கும்போது y ஓட வேல்யூ 2. ஓகேவா? இதுதான் நமக்கு முக்கியமா தேவை. சோ இத வந்துட்டு நான் பாக்ஸ் பண்ணி எழுதிக்கிறேன். arrow diagram ஃபர்ஸ்ட் போட போறோம். arrow diagramங்கறப்போ இப்ப ரிலேஷன் என்னவா இருக்கும்? இதோட இந்த ரிலேஷனை எழுதுறோம். r = என்னன்னு இருக்கு? சப்செட் 2, 1, 4, 2. சரியா? இதை எழுதிட்டோம். இப்போ arrow diagram போட போறோம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஷேப் போட்டுப்போம். நெக்ஸ்ட் இங்க ஒரு போட்டுப்போம். இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம என்னென்ன எழுத போறோம்னு பாருங்க. x ஓட டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு இந்த டொமைன்ல எழுத போறோம். 2, 3, 4, 5. சரியா? அடுத்து இங்க y ஓட டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு? 1, 2, 3, 4 ன்னு இருக்கா? 1, 2, 3, 4. இப்போ எதெல்லாம் நம்ம பேர் பண்ணனும்? 2, 1 பேர் பண்ணனும். 2, 1 பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 4, 2. 4, 2. இது ரெண்டுத்தையும் நம்ம பேர் பண்ணியாச்சு. சோ arrow diagram நம்ம போட்டாச்சு. A போட்டாச்சு. நெக்ஸ்ட் B ல என்ன கொடுத்திருக்காங்க? graph போடணுமா? இப்போ graphங்கறப்போ ஜஸ்ட் வந்துட்டு graph வரைஞ்சுக்கோங்க. நார்மலா இதுல வந்துட்டு 0, இங்க 1, இங்க 2, 3, 4, 5. அதே போல இங்கேயும் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பாயிண்ட் பண்ணோம்னா 2, 1 பாயிண்ட் பண்ணனுமா? 2, 1ங்கறப்போ இந்த இடம் 2, 1. அடுத்து 4, 2.
4,2. ஓகேவா? இது என்ன பாயிண்ட்டு? 2,1. இது 4,2. இப்போ கிராஃப் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் கேட்குறாங்க. இப்போ ரோஸ்டர் ஃபார்முங்கிறப்போ என்ன எழுதணும்? R is equal to இந்த சப்செட்டில் உள்ளது அப்படியே எழுதணும். 2,1 4,2. இப்போது இதுதான் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் சப்டிவிஷன் போட்டாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x, y is equal to x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. y is equal to x plus 3. x and y are natural number less than 10. 10 விட குறைவான நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் நம்பர்னாலே நமக்கு தெரியும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர். ஓகேவா? அப்போது நம்ம என்ன எழுதணும்? y is equal to x plus 3 அப்படிங்கிறப்போ எக்ஸோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிப்போம். நேச்சுரல் நம்பர் 10 விட குறைவான நம்பருங்கிறப்போ 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற நம்பரா? 1 2 3 4 5 6 7 8 9. 9ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஒவ்வொரு டேர்மையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்கிறப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? y is equal to x plus 3. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 1 plus 3 equal to 4. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2 plus 3 equal to 5. அடுத்து எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது y is equal to 3 plus 3 equal to 6. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 4ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4 plus 3 equal to 7. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 5ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 5 plus 3 8. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 6ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 6 plus 3 equal to 9. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 7ஆக இருக்கும்போது y is equal to 7 plus 3 equal to 10. அடுத்ததாக எக்ஸோட வேல்யூ 8ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 8 plus 3 equal to 11. x is equal to 9 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 9 plus 3 equal to 12. ஸோ இப்படி நம்ம ஒய்க்கு வேல்யூஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஆர்னு எடுத்து எழுதலாமா? இப்போ r is equal to பாருங்கள் 1க்கு 4. அடுத்து 2க்கு என்ன இருக்குது? 2,5ன்னு எழுதலாமா? 2ன்னு இருக்கிறப்போ ஆன்சர் என்ன கிடச்சிது? 5ன்னு கிடச்சிது. அடுத்ததாக 3ன்னு இருக்கும்போது நமக்கு ஆன்சர் 6ன்னு கிடச்சிது. அடுத்து 4ன்னு இருக்கும்போது நமக்கு ஆன்சர் 7ன்னு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு 5,8 கிடச்சிது. அடுத்ததாக 6,9 கிடச்சிது. அதுக்கப்புறம் பாருங்கள் 10 11 12ன்னு வருது. நமக்கு வந்துட்டு லெஸ் தென் 10 வரைக்கும் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த 9ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆரோட வேல்யூ 6,9ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆரோ டயக்ராம் போடணும், கிராஃப் போடணும், ரோஸ்டர் ஃபார்ம் போடணும். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போடலாம். ஆரோ டயக்ராமை பொறுத்த வரைக்கும் இப்போ சரிங்களா? இங்கே வந்துட்டு என்ன எழுத போகிறோம்? இங்கே எக்ஸோட வேல்யூஸை எழுத போகிறோம். எக்ஸோட வேல்யூஸுங்கிறப்போ நேச்சுரல் நம்பர் தானே சொல்லியிருக்காங்க. எக்ஸ், ஒய்ங்கிறது நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நேச்சுரல் நம்பர்னால் நம்ம 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரை எழுதணும். 10க்குள்ளே உள்ள நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9. அதே போல் இங்கேயும் ஒய்யும் வந்துட்டு நமக்கு நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எக்ஸ், ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா? அதனால் ஒய்யும் நமக்கு நேச்சுரல் நம்பர் தான். அப்போ இங்கேயும் நம்ம 1லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் எழுதணும். ஏன்னா லெஸ் தென் 10 கொடுத்துருக்கிறதுனால 7 8 9. இப்போ நம்ம பேர் பண்ணணும். எப்படி பேர் பண்ணணும்? எதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கோ அதை தான் பேர் பண்ணணும். 1க்கு 4ஆ? 1க்கு 4. அடுத்து 2க்கு 5, 3க்கு 6, நெக்ஸ்ட்டு 4க்கு 7, அடுத்ததா 5க்கு
8 நெக்ஸ்ட்டு 6க்கு 9 இப்போ நம்ம பேர் பண்ணியாச்சு. அடுத்தது கிராஃப் போடணுமா? இப்போ பி வந்துட்டு கிராஃப் பாருங்கள். இப்போ இது 0 இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 இங்கேயும் வந்துட்டு 9 வரைக்கும் மேலேயும் போட்டுக்கலாம். ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணலாமா? 1,4 கொடுத்துருக்காங்க. அப்போது 1,4ங்கிறப்போ இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு 1,4ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2,5 இது 2,5 2,5 நெக்ஸ்ட்டு 3,6 இது 3,6 4,7 இப்போ 4க்கு நேராக 4,7 அப்புறம் 5,5க்கு நேராக 8 பாயிண்ட் பண்ணணும். 5,8 நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6,9 6க்கு நேராக 9 பாயிண்ட் பண்ணணும். 6,9 அப்போ கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம கிராஃபில் பாயிண்ட் பண்ணியாச்சு. இதுதான் கிராஃப். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சி வந்துட்டு என்ன செட் ஆஃப் ரோஸ்டட் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. ரோஸ்டட் ஃபார்மில் எழுதும்போது என்ன எழுதணும்? R = நீங்கள் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இதை அப்படியே தான் எழுத போகிறோம். 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 இதுதான் நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இவ்வளோ தான் 4th சம். சரிங்களா? கொடுத்துருக்கக்கூடிய கொஷினை புரிஞ்சுக்கணும். நம்ம செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிறத இங்கே x = 2y ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எக்ஸோட வேல்யூ வச்சு ஒய்யோட வேல்யூக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் 2 பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது நேச்சுரல் நம்பராக வரக்கூடியதை. ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கிறத வந்துட்டு நம்ம எடுத்துக்கல. சரிங்களா? இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனும் அதே தான். y = x + 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த x + 3 வச்சு ஒய்க்கு வந்துட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம ரிலேஷன் சப்செட் ஆர்டினல் பேர்ஸ் எழுதுகிறோம். அந்த ஆர்டினல் பேர்ஸை வச்சு கிராஃப் போடுறோம், ஆரோ டயக்ராம் போடுறோம், நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுகிறோம். அவ்வளோதான் இந்த 4th சம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.